அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அணுகுமுறை என்பது மிக முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று. மனிதர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகளும் பகைமைகளும் வளர்வதற்கு காரணம் என்னென்னா, அணுகுமுறையினுடைய அவசியம் குறித்து அறிந்து கொள்ளாதது தான். ஒவ்வொரு மனிதனுடைய அணுகுமுறையும் மிகவும் அழகாக இருக்கும் பொழுது, யார் அணுகுமுறையை அழகாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மக்களிடத்தில் ரொம்ப பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. உதாரணமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்காங்க. அப்போ அவங்கள சுற்றி சகாபாக்கள் பூரா அந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. அப்போ அந்த வழியாக போகிற ஒரு கிராமவாசி என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு சிறுநீர் கழிக்கணும். அப்போ அவர் இந்த இடம் கொஞ்சம் மறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஓரமாக உட்காந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிருவார் அந்த கிராமவாசி. அதை பார்த்த சகாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் ஏற்பட்டு அவரை தாக்குவதற்காக முற்படுவாங்க. அப்படி முற்படும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவாங்க, இருங்க, அவசரப்படாதீங்க, அவர் முழுவதுமாக போய் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முழுவதுமாக போய் முடித்த பிறகு அவரை அழைச்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வை தொழுவதற்காக நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பள்ளிவாசல். இங்கே அவனை நாங்கள் துதிப்போம், தியானிப்போம், இந்த மாதிரி காரியங்களை இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிவாசலுக்குள் புகுந்து சிறுநீர் கழித்த ஒரு மனிதருக்கு அழகான முறையில் உபதேசம் செய்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தோழர்களிடத்தில் சொல்லுகிறாங்க, நான் நளினத்தையே போதிக்க வந்திருக்கிறேன், கடினத்தை போதிக்க வரவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை என்பது இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை விட, ஆத்திரப்படுவதை விட அணுகுமுறைகளை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் நன்கு சகோதரத்துவம் வளரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை கேட்டோமோ கேட்டதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.